ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் J6 Plus அப்படின்னு மாடலுக்கு FRP பிளாக் எப்படி ஒரு அன்லாக் டூல்ல ரிமூவ் பண்ற வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம போய் வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நம்ம கையில் இருக்கக்கூடிய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் J6 Plus அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல். ஸோ இதில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா FRP லாக் ஆயிடுச்சு. ஸோ அந்த FRP லாக்கை எப்படி நம்மளோட அன்லாக் டூல் மூலமாக நான் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அப்படியே வீடியோ பார்த்து நண்பர் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சேர்த்து பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதாவது இது வரைக்கும் நம்ம வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் ஃபோன், விவோ எல்லா மாடலுக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அன்லாக் டூல் மூலமாக எப்படி நம்ம FRPயை ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அதே மாதிரி தான் இந்த சாம்சங் மொபைலுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்லாக் டூல் மூலமாக எப்படி ஒரு FRP லாக்கை ரிமூவ் பண்ணுறது, ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் எப்படி ரிமூவ் பண்ணுறது, அது என்ன மெத்தடில் மோடில் கனெக்ட் பண்ணணும், என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் மாடல் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அதில் நான் டைப் பண்ணுறேன் J6 அப்படின்னு டைப் பண்ணேன். இது வந்துருச்சுங்களா, J6 Plus அப்படின்னு சொல்ல மாடல். அதில் ஃபங்க்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் FRP அப்படின்ற கொடுத்துட்டு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம எமர்ஜென்சி மூலம் *0# கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை கனெக்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கனெக்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக. ஸோ எனக்கு கனெக்ட் ஆகலை, எரர் வருது. ஸோ மறுபடியும் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ண போகிறேன்னா அதே ஆப்ஷனை தான் கிளிக் பண்ண போகிறேன். அதாவது ரிமூவ் FRP அப்படின்றது தான் எனக்கு சரியாக கனெக்ட் ஆனால கிளிக் பண்ணுறேன். ஸோ கண்டினியூ கேட்குது. அதாவது *0# டைப் பண்ணிங்க அப்படின்னா எமர்ஜென்சி மோடில் போய் டைப் பண்ணோம்னா நம்ம டெஸ்ட் மோடு ஓப்பன் ஆகும். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு எனக்கு கடைசி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன், மெத்தட் 4. ஸோ கிளிக் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு காம்போர்ட் டிடெக்ட் ஆயிடுச்சு. ஸோ கனெக்டிவ் டிவைஸும் எனக்கு ஓகே. ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எல்லாமே டிடெக்ட் ஆகி கனெக்ட் ஆகிடுச்சு. எனக்கு ஜஸ்ட்டு ஓகேன்னு வரணும். FRP ஓகே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு FRP ஓகேன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ என்னோடய மொபைலில் வந்து FRP பிளாக் கிளியர் ஆச்சு. சார் என்ன சார் ஒன் கிளிக் பண்ணிங்க, ஃபஸ்ட்டு டைம் அட்டம்ல வரலை, ரெண்டாவது கிளிக் பண்ண எனக்கு ஃபஸ்ட்டு மோடில் கனெக்ட் பண்ணும்போது கேபிள் சரியாக இன்செர்ட் ஆகலை. ஸோ அதனால் எனக்கு காம் போர்ட் வந்து டிடெக்ட் ஆகலை, அதாவது டிரைவர் போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டிடெக்ட் ஆகலை. இப்போ நான் கரெக்டாக ஃபோனை கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் கொடுத்ததுனால எனக்கு என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஃபோனில் இருக்கக்கூடிய FRP லாக் வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஒரு சாம்சங் மாடலில் FRP லாக்கை கிளியர் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபோனை டர்ன் ஆன் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் காட்டுறேன், எப்படி வந்து நம்மளுக்கு ஆன் ஆயிடுச்சா இல்லை FRP பிளாக் கிளியர் ஆயிடுச்சா அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காட்டிடுறேன். ஹலோ நண்பா, ஸோ மொபைலை வந்து நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒவ்வொரு ஆப்ஷனாக கிளிக் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபோன் உள்ளே போகுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது FRP பிளாக் ரிமூவ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ FRP பிளாக் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டால் தான் உள்ளே போகும். பார்க்கலாம் இப்போ எப்படின்றத. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கொஞ்சம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நமக்கு மொபைல் என்ன ஆயிடுச்சு, உள்ளே போயிடுச்சு. ஸோ இதுதான் ஒரு சாம்சங் மொபைலில் FRP லாக்கை கிளியர் பண்ணுறதுக்கான மெத்தட் அன்லாக் டூலில். சரி.